ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட், அப்ளிகேஷன் டேட் முடிய போகுது, சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, டைப் ரைட்டிங் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தென் இனிமேல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வேல்யூ இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து வெளியில் வந்துருந்துச்சு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நியூஸ்லாம் கேட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தீங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிம்பிளான விஷயம், அப்கிரேட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் டைப் ரைட்டிங் மிஷினில் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் சிஸ்டத்தில் கணினி மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே வெளியே, டைப் ரைட்டிங் எக்ஸாமை எடுக்கிறோம், இன்ஸ்டியூட் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, சிம்பிளான விஷயம். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்கிரேட், அதாவது ஒரு லெவலில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது, மிஷினில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2028 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2028 2028 முதல் கணினி மூலம் மட்டுமே அனைத்து வணிகவியல் தேர்வுகளும் நடைபெறும். நாட் ஒன்லி ஃபார் டைப் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ அனைத்து வணிகவியல் தேர்வுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதில் கிட்டத்தட்ட நமக்கு வணிகவியல் தேர்வுலாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் டைப் ரைட்டிங் மட்டும் கிடையாது, சிஓஏ ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆஸ் பர் நியூ சிலபஸ் சிஓஏ முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் தேர்வை தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக தான் எல்லாமே வச்சுருக்காங்க. சரிங்களா? எல்லாமே முன்னாடி ரிட்டன் எக்ஸாம்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் டைப் ரைட்டிங், சிஓஏ, தென் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதெல்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு டைப் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிஓஏ ஆல்ரெடி நியூ சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2028 முதல் கணினி மூலம் மட்டுமே அனைத்து வணிகவியல். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு இயந்திரங்கள் மூலமும் 2027 வரை நடைபெறும். ஓகேங்களா? 2027 வரைக்கும் நீங்கள் டைப் ரைட்டிங் மிஷின்லேயே நீங்கள் எக்ஸாம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேலும் தட்டச்சு தேர்வுகள் நிறுத்தப்படுவது குறித்து எவ்வித அறிவிப்பும் இவ்வியக்ககத்தால் அறிவிக்கப்படவில்லை எனவும், அத்தேர்வுகள் நடைபெறும் முறை மட்டுமே மாற்றப்பட்டு கணினி மூலமாக நடைபெறும் எனவும், புதிய சிஓஏ தேர்வும் கணினி வழி தட்டச்சு தேர்வும் வேறு தேர்வுகள் எனவும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, சிஓஏ எக்ஸாம் மட்டும்தான், அதிலே டைப் ரைட்டிங்லாம் கொண்டு வந்துட்டாங்க, இனிமேல் டைப் ரைட்டிங் எக்ஸாம் தனியாக நடத்த மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து தவறான புரிதல் வந்திருக்கு. நிறைய மாணவர்களாகட்டும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான புரிதல் இருக்கனால என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிம்பிளான விஷயம், அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவங்க நினச்சி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ அது 2028 தான் ஆக போகுது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் டைப் ரைட்டிங் மிஷினில் பண்ணுறீங்கன்னா பண்ணிகிட்டே வரலாம். 2027 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 28 அது வரப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க டைப் ரைட்டிங் மட்டும் சொல்ல கிடையாது, அவங்க பொதுவாக எல்லாமே சொல்லிட்டாங்க. வணிகவியல் தேர்வுகள் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன சேஞ்சஸ் வந்தாலும், ஸோ எந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாம்பிள் கூட வரலாம், சிஸ்டமேட்டிக்காக கூட நம்ம கொண்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. டிக்டேஷன் எடுக்கிறத எடுத்துக்கங்க, அந்த நான் ட்ரான்ஸ் பண்ணுறதை டைப் பண்ணி நீங்கள் காட்டிடுங்க, அந்த மாதிரி கூட நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அக்கௌண்டன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, அதை நம்ம வரப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எக்ஸாம் அப்படியே தான் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது எக்ஸாம் எந்த இதையும் நிறுத்த மாட்டாங்க, எதுக்கும் வேல்யூ இல்லாமல் போகாது. அதனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? சடனாக ஒரு கோர்ஸை, ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்க கோர்ஸை சடனாக நிப்பாட்டுறாங்க அப்படின்னு வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து நிறைய பேருக்கு போயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் டைப் ரைட்டிங் போதே முடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படியும் வேஸ்ட் ஆகும். படிச்சிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, நல்லா நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டி தான், ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கில்லை காட்டி தான் வாங்கியிருக்கீங்க. அப்படி வாங்கின சர்டிஃபிகேட் எப்படி வந்து ஒரு பயனற்றதாக போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இதுக்கு மேலேயும் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தட்டச்சு அப்படிங்கிறது அந்த பயிற்சி என்றைக்குமே அழியாது. சரிங்களா? தட்டச்சு ஆகட்டும், கணினி ஆகட்டும், நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலும் படிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி, ஆன்லைன் மூலிமா நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்லைனில் படிக்க முடியுமான்னு கேட்டவங்க இன்றைக்கி ஏகப்பட்ட மாணவர்கள். சரிங்களா? ஒரு இன்ஸ்டியூட் போக முடியாத மாணவர்கள், ஏகப்பட்ட மாணவர்கள் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் படிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி,
ஸோ எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, நன்றி.